இந்த நாளில நாம் தொடர்ந்து நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம தியானிக்க போகிறோம். நேற்று நாம் பார்த்தோம் அந்த சாய்த்தல் இல்லையா, இருதயத்துக்கு சாய்த்து கூடாரம் போட்டு என்று சொல்லி நம்ம பார்த்தோம். இன்றைக்கு நாம அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியாக அந்த தகப்பன் எவ்விதமாக சொல்லுகிறார் என்றால், இப்ப பொதுவா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கர்த்தர் உரைப்பதாவது அப்படிங்கிறதான ஒரு வார்த்தை வரும். ஒரு தீர்க்கதரிசி சொல்லும் போது நான் சொல்லுகிறேன்னு சொல்ல மாட்டாரு, கர்த்தர் உரைப்பதாவது, thus the Lord, thus saith the Lord. இப்போ இதே வார்த்தைய ஒரு தகப்பன் சொல்லுகிறார், அந்த அத்தாரிட்டி. இப்ப நீ இந்த நாலேஜ், இந்த ஞானத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு தீர்க்கதரிசி உரைப்பது போல் உரைப்பதை நாம் பார்க்க முடியும். ஒரு தீர்க்கதரிசியினுடைய சத்தத்தை அங்கே நாம் கேட்க முடியும். அடிக்கடி நான் சொல்லுவேன், நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் தான் தீர்க்கதரிசிகள். நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் தான் தீர்க்கதரிசிகள். காரணம், நம்முடைய பிள்ளைகளுடைய இந்த வாழ்க்கையை குறித்து நாம் தான் தெரிந்திருக்க வேண்டும். இப்போ இந்த முதல் 2 வசனத்தை நாம் முதல் 2 வசனம். சரி, நான் சொல்லிட்டு போயிருந்தேன். இப்ப ஞானத்தை பெற்றுக் கொள்ளுதல், வசனம் 6 நாம பார்த்தோம் என்றால், வசனம் 2ஆம் வசனத்துக்கும் 6ஆம் வசனத்திற்கும் ஒரு தொடர்பு இருப்பதை நாம் பார்க்க முடியும். ஏனென்றால் புத்தியை பார்த்துட்டு சொல்லுமா, கர்த்தர் ஞானத்தை தருகிறார். 6ஆம் வசனம் அப்படித்தானே இருக்குது. ஆமாங்கய்யா, கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். ஆமா, ஏனென்றால் கர்த்தர் புத்தியை தருகிறார். ஞானமும் அறிவும் அவரிடமிருந்து என்ன செய்கிறது? வருகிறது. நான் இப்போ 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இதை அப்படி கனெக்ட் பண்ணுவோமா? பண்றது நான் சொல்லித்தரேன். இப்ப இந்த 1ஆவது வசனத்தை 6ஆம் வசனத்தை இணைத்து வாசிங்க பார்ப்போம். 1ஆம் வசனத்தையும் 6ஆம் வசனத்தையும் இணைத்து வாசிங்க. என் மகனே, நீ உன் செவியை ஞானத்துக்கு சாய்த்து இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு. 6. இப்ப 6ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். இப்போ உன் இருதயத்தை எங்கே சாய்க்கணுமா? ஞானத்திற்கு. இப்ப ஞானத்திற்கு நீ சாய்ச்ச அப்படின்னா, இப்ப இந்த ஞானத்தை யார் தாரா? கர்த்தர் தருகிறார். இந்த ஞானத்தை யார் தருகிறா? கர்த்தர் தருகிறார். அப்போனா ஞானத்துக்கு நேராக நான் என்னுடைய வாழ்க்கையை நான் சரிக்கும் போது, ஞானத்துக்கு நேராக நான் கூடாரம் போடும் போது, நான் யாருக்கு நேராக கூடாரம் போடுகிறேன், டென்ட் அடிக்கிறேன்னா, ஆண்டவருக்கு நேராக, ஆண்டவரிடத்திலே நான் டென்ட் அடிக்கிறேன். தமிழ் வேதாகம மொழிபெயர்ப்பு மோனகன் ஒரு மொழிபெயர்ப்பு இருக்கிறது. எத்தனை பேர் வச்சிருக்கீங்கன்னு தெரியல. வேணும்னா 350 ரூபா அல்லது 400 ரூபா ஆகும் நினைக்கிறேன். போஸ்டல் சார்ஜ் சேர்த்து நான் சொல்றேன். வேணா நான் கேட்டு பாக்குறேன்.
இருந்துச்சுன்னா அதை நீங்க வாங்கிக்கலாம். அந்த மோனகனுடைய டிரான்ஸ்லேஷன் என்ன சொல்லும் தெரியுமா? லோத்து சோதோமுக்கு நேராக கூடாரம் போட்டான் அப்படின்னு நம்ம டிரான்ஸ்லேஷன். மோனகன் அதை கொஞ்சம் நல்லா பண்ணிருப்பார், ஒரு கவி நயத்தோட. கூடாரம் போட்டு போட்டு சோதோமுக்குள் போனான். எங்கப்பா, ஒரேடியா கூடாரம் போட்டு போகல, கூடாரம் போட்டு போட்டு சோதோமுக்குள் போனான். இது எப்படி இருக்கு? அப்ப நீ உன்னுடைய ஞானமாகி ஞானத்துக்கு நேரா நீ கூடாரம் போட்ட அப்படின்னா அந்த ஞானம் யார்கிட்ட இருந்து வருதுன்னா ஆண்டட்ட இருந்து வருகிறது. லௌகிக ஞானம் தெய்வீக ஞானம் ரெண்டே ஞானம் தான். சரிங்களா? அடுத்து நம்ம வாசிக்கும் போது பாருங்க, 6 வாசிச்சிட்டோமா? சரி, இப்போ இந்த வார்த்தைகள் எல்லாம் இந்த அதிகாரத்துல என்ன கிடையாதுன்னா கமாண்ட்மெண்ட் இல்லை, கட்டளை இல்லை. there is no commandments. there are no commandments in the chapter. there are no commands in this chapter. இந்த அதிகாரத்தில் கட்டளைகளே இல்லை. அப்ப மிட்ஸ்வோத் அப்படிங்கிறது கட்டளை தான். மிட்ஸ்வோத்ங்கிறது கட்டளை தான், என்னன்னு சொல்லல. மிட்ஸ்வானாலும் கட்டளை தான், ஆனால் அவைகள் வார்த்தைகளாக இங்க விவரிக்கப்படுகின்றன. இது ஒரு நிமிஷம். இது ஒரு பேரலா போகுது. என்ன பேரலன்னா, இந்த சாப்டர்ஸ் நிறைய இந்த வார்த்தையா போடுது. இது இந்த இந்த இணை அணின்னு சொல்லுவோம். இணை அணி. இந்த இணை அணி என்பது முன்பின் நகர்த்தக்கூடியதான நயம், முரண் நயம் சொல்லலாம். முன்பின் நகர்த்தக்கூடிய நயம், அதாவது ஒரு வார்த்தைகளை மாற்றி அமைத்து செயல்படக்கூடியது. சியாஸ்டிக் பேரலல், இணை அணி. சியாஸ்டிக் பேரலல் என்றால், பேரலல் என்றால் இணை, இணை அணி. இது என்ன இணை அணியாக இருக்கிறது என்றால் முன்பின் முரண் நயம் உடைய இணை அணி. முன்பின் முரண் உடைய இணை அணி. சோ இந்த முன்பின் முரண் நயம் இருக்கிறதுனால இது ரொம்ப நுணுக்கமா இருக்கக்கூடியது. இது அந்த நுணுக்கம் என்று சொல்லும் போது அந்த நுவான்சன்ஸ்ங்கிறதான வார்த்தையை பயன்படுத்துறாங்க. நுவான்சன்ஸ்னா அந்த நுட்பமாக, நுணுக்கமாக என்று சொல்லலாம். அப்போ இந்த வார்த்தைகள், கட்டளைகள் எவ்விதமாக பயன்படுத்தப்படுகிறது என்றால் நுட்பமாக, நுணுக்கமாக பயன்படுத்தப்படுவதை நாம் பார்க்க முடியும். சரிங்களா? சரி, இப்போ இந்த வார்த்தையை நம்ம பார்க்கும்போது ஒரு சுப்பீரியர் தன்னுடைய சபார்டினேட்டை பேசுற மாதிரி இருக்கும். ஒரு சுப்பீரியர் தன்னுடைய சபார்டினேட்டை பேசுறது போல இருக்கும். ஆகவே தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லும் போது ஒரு பேட்ரியாக் பொசிஷன் அல்ல, ஒரு முற்பிதா அப்படிங்கிறதான அந்த தோரணையில சொல்ல, அந்த தோரணையை
எப்படி ஒரு தீர்க்கதரிசி, எங்கிறப்ப போதுங்க, ஒரு தீர்க்கதரிசி எப்படி கர்த்தரின் சார்பாக நின்று பேசுகிறாரோ, அதே போன்று இங்கே தகப்பன் கர்த்தருடைய குரலாக, கர்த்தருடைய ஒளியாக, கர்த்தருடைய வார்த்தையினுடைய வெளிப்பாட்டை சொல்லுகிறதான அந்த இடத்துல இருந்து பேசுகிறான். ஆமா சரிங்களா? சரி நோண்டாது. ஓகே. சரி. ஆண்டவர் அவ்விதமான ஒரு அற்புதமான ஒரு தன்மையை இந்த இடத்துல வேத பகுதியை வச்சிருக்கிறார். இந்த முதல் 2 வசனம். இப்போ இந்த மிட்ஸ்வாங்கிறது சொல்லப்படுகிறது ஒரு வார்த்தையை, ஒரு ஸ்பீச் அங்க என்ன செய்யறதுன்னா அப்படியே விவரித்து கொண்டு போகிறது. சரிங்களா? இப்போ இதை திருப்பி நம்ம வாசிக்கும் போது 30:6 வருவோமா? நீதிமொழி 30:6 வாசிப்போமா? இப்போ நீதிமொழி 2:6 30:6 வாசிப்போம். 2:6 நம்ம வாசிட்டோம் இல்லையா? ஆமா, கர்த்தர் ஞானத்தை தருகிறார் என்று சொல்லி. இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா, நீதிமொழிகள் 30ஆம் நீதிமொழிகள். அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே, கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்வார், நீ பொய்யனாவாய். அவருடைய வசனத்தோட ஒன்னும் பெருசாக்காத. இந்த கூட்டாதன்னு சொல்றாங்க இல்லையா, கொஞ்சம் பெருசாக்காத. இப்ப சிக்கல் என்ன அப்படின்னா, அப்படின்னா நம்ம டிரான்ஸ்லேட் பண்றீங்க, அதெல்லாம் தப்பு இல்ல. இப்போ இந்த வசனத்தை கூட்டாதே என்பது எதற்கு பொருந்தும் என்றால் மூல மொழிக்கு தான் பொருந்தும், எபிரேய மொழிக்கு தான் பொருந்துமே தவிர வேற எந்த மொழிக்கும் பொருந்தாது. கூட்டாதேன்னு சொல்லியிருக்காருல, அப்புறம் நம்ம குறைச்சிருக்கோமே. கூட்டாதே, கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்வார், நீ பொய்யனாவாய். நீ பொய்யனாக மாறுவாய். நீதி வெளிப்படுத்துவது கூட்டவும் குறைக்கவும் கூடாது. இது கூட்டம் கூட்டவும் குறைக்கவும் கூடாது. இப்ப பாருங்க 2:6 சரிங்களா? இப்ப சாலமோனுக்கு வருது, சாலமோன் பெற்றோருக்கு வருது, பெற்றோர் மகனுக்கு வருகிறது. அப்ப கர்த்தரிடத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தை பெற்றோர்களுக்கு பெற்றோர் நான் ஒருத்தருக்கா பாஸ் பண்றேன். இப்போ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனால் நான் மரணத்தை அல்லது ஜீவனை, நான் மரணத்தை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். கீழ்ப்படிந்தால் ஜீவனுக்காகவும், கீழ்ப்படியவில்லை என்றால் மரணத்துக்காகவும் நான் போக வேண்டியதாக இருக்கும். 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். என் மகனே, என் போதகத்தை மறக்காதே, மறவாதே. உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். போதும். இப்ப என்ன செய்கிறது? தேவனுடைய வார்த்தை தீர்க்காயுசை பெருகப்படுகிறதா இருக்கிறது, சமாதானத்தை அருளி செய்கிறதாய் காணப்படுகிறது. சரிங்களா? 4:4 நீதிமொழிகள் 4:4. அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடவது, என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய், ஜீவன் உண்டு. சரிங்களா? 6:20 என் மகனே, உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே.
அவைகளால் அவைகள் எப்பொழுதும் உன் இருதயத்திலே அணிந்து அவைகளை உன் கழுத்திலே கட்டிக்கொள். நீ நடக்கும்போது அது உனக்கு வழிகாட்டும், நீ படுக்கும்போது அது உன்னை காட்டும், விழுக்கும்போது அது 23 வாசிங்க. 23 வாசிங்க. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சையே ஜீவ வழி. போதக சிச்சையே ஜீவ வழி, உயிருள்ள வழி. சிக்ஷா அப்போ சிச்சையே என்ன இருக்கிறதா? ஜீவனுள்ள வழியாக இருக்கிறது. 7ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். என் மகனே, நீ என் வார்த்தைகளை காத்து என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணி போல காத்துக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். அப்பொழுது பிழைப்பாய், அப்பொழுது ஜீவனோடு இருப்பாய். 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இருதயத்தில் ஞானம் உள்ளவன் கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளுகிறான், அலப்புகிற மூடனோ விழுவான். அப்ப இங்க என்ன நடக்குதுன்னா 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் தானே. சரி. திருப்பி வாசிங்க 10:8. இருதயத்தில் ஞானம் உள்ளவன் கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளுகிறான், இருதயத்தில் ஞானம் உள்ளவன் கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளுகிறான், அலப்புகிற மூடனோ விழுவான். அப்பனா கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளுகிறவன் எப்படி இருப்பான்? கட்டளை ஏற்றுக்கொள்ளாதவன் விழுவான். இன்னும் வாசம் வைக்கலாம். 13ஆம் அதிகாரம் 13-14. ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று, அதனால் மரண கன்னிகளுக்கு தப்பலாம். சூப்பர். 14ஆம் வசனம். சரி, 14ஆம் வசனம் வாசிக்கிறீங்க இல்லையா? சரி, ஓகே ஓகே. அப்போ ஞானவான்களுடைய கடிந்து கொள்ளுதல் ஜீவனுடைய ஊற்றாய் இருக்கிறது. இன்னும் வாசிப்போம் 19-16. கட்டளையை காத்து கொள்ளுகிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான், தன் வழிகளை அவமதிக்கிறவன் சாவான். கட்டளைகளை காத்துக் கொள்ளுகிறவன், கட்டளைகளை காத்துக் கொள்ளுகிறவன் என்ன செய்வானா? பிராணனை காத்துக் கொள்ளுகிறான், அதான் வாழ்வான். கட்டளை காத்துக் கொள்ளாதவன் சாவான். எவ்வளவு பெரிய வார்த்தைகள் பாருங்க. நம்முடைய வாழ்க்கை கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளும் போது எவ்விதமாக நமக்கு இருக்கிறது? தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் இருக்கும்போது நமக்கு ஜீவ விருட்சம் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகள் எல்லாம் உயிருள்ளவைகள். அதை முழுவதுமாக நாம் அபியாசப்படுத்துகிறோமா? வேடிக்கையா ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு சீசன் ஆற்ற கடக்கணுமா, நம்ம வந்தான். குரு சொன்னாரு, நீ நம்பிக்கையோட எதை செய்தாலும் நீ அதை என்ன செய்ய முடியும்? வெற்றி அடைவாய், நம்பிக்கை தான் முக்கியம் என்று சொல்லி சொன்னாராம். அந்த சிஷியன் அதை அப்படியே குழந்தை மாதிரி ஏத்துக்கிட்டான். இது பேதுரு கூட நம்ம சொல்லலாம். அந்த சிஷியன் ஏத்துக்கொண்டு அந்த ஆறு ஓடிட்டே இருக்குது. உடனே அவன் பாட்டில் இறங்கி நடந்து அக்கறைக்கு வந்துட்டான். குரு வர முடியல. குருவே வாங்க அப்படின்னு கேட்டாச்சுன்னா, நீ எப்படி கடந்த, எவ்வளவு செஞ்சேன்னு சொல்லிட்டு அவர் கேள்வி கேட்ட ஆரம்பிச்சாரு. நீங்க சொன்னீங்க, நான் அதை கடந்துட்டேன். இன்னைக்கு விஷயம் எப்படி இருக்குன்னா, நம்மளுக்கு தான் பெரிய பேராபத்து இருக்கிறது. போதர்களாக நமக்கு பெரிய பேராபத்து என்னன்னா, நம்ம சொல்ற விஷயத்தை கேட்டு விசுவாசிகள், விசுவாச பிள்ளைகள் மிக எளிதாக நம்பி
ஒரு குழந்தை போல நம்பி அதை செயல்படுத்தி அவர்கள் அக்கறையை கடந்து விடுவார்கள். நாம ஆராய்ச்சி பண்ணி ஆரம்பிச்சிட்டோம். தப்பு கிடையாது, ஆராய்ந்து பாருங்கள், தப்பு கிடையாது. அவிசுவாசத்தோட இருந்துடக்கூடாது. இன்னைக்குதான் சிக்கலா இருக்குது. நான் பேசுறேன்னா எல்லா வசதியும் நான் விசுவாசிக்கிறேன்னா அப்படிங்கறத பார்க்கணும். சரிங்களா? டிடிஎஸ்ல ஒருத்தர் இருந்தாரு, ஜபக்கனின்னு சொல்லிட்டு, ஜபக்கனியா அகஸ்டின் கனியா ஏதோ ஒருத்தர் ஃபேஸ்புக்ல எழுதுவாரு. நான் பிளாக் பண்ணிட்டேன் அவரை. அவர்கிட்ட கேட்டீங்கன்னா கடவுளே இல்லாம பாரு, பைபிள்லாம் பொய்ங்கிற மாதிரி சொல்லுவாரு. அப்புறம் எதுக்கு நீலாம் அங்கி போட்டுட்டு உன்னெல்லாம் யாரையா வச்சிருக்கான்னு கேட்டாச்சுன்னா பதில் சொல்ல தெரியாது. 80% நான் ஓப்பன் அடிச்சு விடுறேன், நரகத்தை விசுவாசிக்காத நபர்கள் தான் திருச்சபையுடைய போதகர்களாக நியமிக்கப்படுகிறார்கள். அது டிடிஎஸ் வந்து படிச்சு வந்தாச்சுன்னா சுத்தம். செராம்பூர், சரி செராம்பூரே தண்ணி தெளிச்சு விட்டாச்சுது. இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, செராம்பூர் வந்து டிகிரி வந்து கவர்மெண்டால் அங்கீகரிக்கப்பட்ட கிடையாது, டிகிரிலாம் கிடையாது. ஆமா ஆமா. ஏன்னா செராம்பூருடைய ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நீங்க டிகிரி படிச்சிருந்தா திருப்பி ஒரு 3 வருஷம் படிச்சா அந்த டிகிரி வில் கன்சிடர் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூட்டுடைய டிகிரிஸுமே நாட் அக்ரியேட்டட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஏடிஏவாக இருக்கட்டும், நாட்டாவா இருக்கட்டும், பாட்டாவா இருக்கட்டும், ஐயாட்டாவா இருக்கட்டும், டாட்டாவா இருக்கட்டும், செராம்பூரா இருக்கட்டும், அடுத்தாப்புல வேற என்னது, ஐஎம்ஏவா இருக்கட்டும், ஐஎன்ஏவா இருக்கட்டும், எதுவுமே எந்த டிகிரியுமே கன்சிடரே பண்ண மாட்டாங்க. அவங்க கன்சிடர் பண்ற ஒரே டிகிரி என்ன தெரியுமா? கேத்தலிக். இது மட்டும்தான். நம்மள எபிஸ்கோப்புங்கிற பேர்ல தான் நம்ம பதிய முடியும் கவர்மெண்ட்ல. அப்படி எபிஸ்கோப்பல் மெத்தட்ல போயிட்டீங்கன்னா ஆங்கிலிக்கன்ங்கிறதான உள்ள வந்துடணும். அப்ப இந்த ஆங்கிலிக்கன்ங்கிறதான வார்த்தை கட்டாயமா இருக்கணும். அப்படி ஆங்கிலிக்கன்ங்கிறது வந்துருச்சுன்னா இன்னைக்கு நான் அங்கி போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. அப்ப கவர்மெண்டோடைய ஸ்கீம்ல என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்ப பாருங்களேன், இன்னைக்கு நிறைய டயோசிஸ் இருக்குது. இன்னைக்கு அந்த நிறைய டயோசிஸ் வந்து அவங்க கொடுக்குற சர்டிபிகேட் வந்து வேல்யூ அது தெரிய மாட்டேங்குது. எப்படி தெரிய மாட்டேங்குன்னா, செராம்பூருங்கிறதான அங்கீகாரம் இருக்கணும்னு சொல்லிட்டு மெயின்லைன் சர்ச்சஸ் எதிர்பார்க்கறாங்க. ஏக்கு நான் வரேன் சொல்லிடுறேன், இந்த நரகம் இதுக்கு ரைட். ஓகே. அந்த மெயின்லைன் சர்ச்சஸ்காரங்க அவங்க வந்து நாங்க தான் கவர்மெண்டால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கோம்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. அது எபிஸ்கோப்பல்ங்கிற அடிப்படையில தான் அங்கீகரிக்கப்படுகிறது. அந்த எபிஸ்கோப்பல் இருந்துச்சுனாலே முடிஞ்சு போச்சுது. வி ஆர் ஈக்குவல் டு நம்ம கவர்மெண்ட், நம்ம அத்தாரிட்டி நம்ம அங்கீகரிச்சு ஆகணும். சரி, இப்ப இந்த எபிஸ்கோப்பல் மெத்தட் இருக்கு இல்லையா, இந்த எபிஸ்கோப்பல் மெத்தட்ல இருந்து இப்ப இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மகிட்ட வந்து கிங் மோகன் ஐயா இருக்கிறாங்க. அவங்க வந்து ஐஎன்ஏ டயசிஸுடைய பிஷப்பா இருக்கிறாங்க, ஒரு பெரிய பொறுப்புல இருக்கிறாங்க. சென்னை மாகாணத்துல அவங்க இருக்கிறாங்க. இப்ப அவங்களும் பிஷப்போடைய ஆர்டினேஷனோட அந்த அங்கீ போட்டிருந்தாங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அங்கீகரிச்சு ஆகணும். பயங்கரமான வேல்யூ. இந்த இன்னைக்கு நிறைய பேரு ஆரம்பிச்சுட்டு அந்த டயோசிஸ் ஆரம்பிக்கிறாங்கல்ல, சாரி இன்டர்ஃபியர் ஆகிறதுக்கா, சாரி, இதோட வேல்யூ தெரியல உங்களுக்கு. வேல்யூ தெரியாம இருந்தனால சிஎஸ்ஐ காரங்க நாங்க நினைச்சுக்கிட்டாங்கன்னா சிஎஸ்ஐ, டிஎல்சி, என்எல்சி இவங்கெல்லாம் என்ன நம்ம மட்டும்தான். அப்ப அவங்களுக்கு தான் அந்த எபிஸ்கோப்புங்க ஆடியன்ஸ் இருந்தது. அதுக்கு செராம்பூர்ல படிக்கணுங்கிற அவசியமே இல்லை. நீங்க +2 படிச்சுட்டு நீங்க 5 வருஷம் பிடி படிச்சீங்கன்னா அந்த டிகிரி மியூச்சுவலி ரெகக்னைஸ்டு பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அல்லது சரி, செராம்பூர் யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, செராம்பூர் யூனிவர்சிட்டி வேற, செராம்பூர் ஸ்கூல் வேற, செராம்பூர் காலேஜ் வேற. இந்த செராம்பூர்ல பிடி படிக்கிறாங்கல்ல, இவங்க யாருமே செராம்பூர் யூனிவர்சிட்டியில படிக்க மாட்டாங்க. அது பேரு செராம்பூர் காலேஜ். கேட்டா செராம்பூர் யூனிவர்சிட்டின்னு. ஐயா, அந்த ரகசியம் எனக்கு தான் தெரியும். இதை நான் பப்ளிக்ல உட்காந்து எழுதினேன். ஃபோன் கால்க்கு மேல ஃபோன் கால், தயவு செய்து இந்த ரிமூவ் பண்ணுங்க, இதை வெளியே சொல்லாதீங்கன்னு. உங்களுக்கு நாங்கள் பிடி டிகிரி வேணுமா, நாங்கள் என்ன செய்யணும், உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்றதா ஹெல்ப் பண்றோம், ப்ளீஸ் கான்டாக்ட் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில இடத்துல இருந்து எனக்கு இன்பாக்ஸ்ல வந்துச்சுது. கூப்பிட்டே சொல்லிட்டாங்க, இதெல்லாம் மக்களுக்கு சொல்லாதீங்கன்னு. 3 வருஷம் பிஏ படிச்சு முடிச்சுட்டு திருப்பி அவன் பிடி 4 வருஷம் படிக்கிறான். அந்த பிடிய
மியூச்சுவலி வி வில் கன்சிடர் ஆஸ் அ பேச்சுலர் ஆஃப் டிகிரி யூஜி அப்படின்னா, நான் யூஜி படிச்சுட்டு திருப்பி நான் ஏன் யூஜி படிக்கணும்? பிஏ படிச்சுட்டு திருப்பி நான் ஏன் பிஎஸ்சி படிக்கணும்? அந்த பிஎஸ்சியும் வி வில் கன்சிடர் மியூச்சுவலி வில் கன்சிடர்னு சொல்லிட்டு செராம்பூர் காலேஜ் சொல்லுது, சார் யூனிவர்சிட்டி சொல்லுது. செராம்பூர் யூனிவர்சிட்டிக்கும் செராம்பூர் காலேஜுக்கும் சம்பந்தம் கிடையாது. சொல்லுங்க பார்ப்போம் பிடி படிச்சவங்கள. நான் பேசுறேன், எனக்கு தெரியும். நாங்க பிடி படிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, உன் பிடி வந்து இட் இஸ் மியூச்சுவலி ரெகனைஸ்டு பை த, அதுல பாருங்க அந்த அந்த சர்டிஃபிகேட்ல பாருங்க செராம்பூர் காலேஜ் தான் போட்டிருக்கும், யூனிவர்சிட்டின்னு போட மாட்டாங்களே. ஸ்கூலுன்னு இருக்கும் அல்லது காலேஜ்னு இருக்கும். யூனிவர்சிட்டி செராம்பூர் காலேஜில் தான் அவங்க படிச்சு பிடி வாங்குறாங்க, செராம்பூர் யூனிவர்சிட்டியில படிக்கவே இல்லை. ஆனா வெளியில சொல்றது என்னது? செராம்பூர் யூனிவர்சிட்டி. ஏயா இந்த பொய்? ஆகவே நீங்கள் கொடுக்கறதான இப்ப கிங் மோகன் ஐயா அவங்கள்ட்ட அவங்க ஐஎன்ஏல படிக்கிறாங்கன்னா தட்ஸ் a valuable டிகிரி. இந்தியன் அரசாங்கத்தால எந்த ஒரு கோர்ஸும் அங்கீகரிக்கப்படவில்லை. அப்படி அங்கீகரிக்கப்பட்ட இந்த கோர்சஸை எடுத்து விட்டாங்க. பிஏ கிறிஸ்டியானிட்டி என்ன பிரச்சனைனா, நம்ம ஆள்களுக்கு விழிப்புணர்வு இல்லை. அது கேத்தலிக் கையில தான் இருந்துச்சு. கரஸ்பாண்டன்ஸ்லயா படிங்க 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 நான் கதறினேன். அப்ப எனக்கு படிக்கலாம், என்ற பைசா கிடையாது. உண்மையை சொல்றேன். நான் அப்ளை பண்ணேன், முடியல, என்னால கண்டினியூ பண்ண முடியல. எனக்கு எல்லா கோர்ஸுக்கும் நான் அப்ளை பண்ணுவேன், அப்ளிகேஷன் வாங்கி. பிஎஸ்சி ஓஷனாலஜி போட்டிருக்கிறேன், அடுத்தாப்புல வந்து பிஎஸ்சி ஜியாலஜி போட்டிருக்கிறேன், ஜியோகிராஃபி போட்டிருக்கிறேன், அடுத்தாப்புல வந்து என்னெல்லாமோ கோர்ஸ் உண்டு, பிஏ கிறிஸ்டியானிட்டி போட்டிருக்கிறேன், பிஏ வைஷ்ணவா போட்டிருக்கிறேன். அப்ளிகேஷன் போட்டதோட சரி. இப்பதான் அதாவது நம்ம பிள்ளைகளுக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பைபிள் காலேஜ் டிகிரிஸ் அது ஏடிஏவாக இருக்கட்டும், செராம்பூரா இருக்கட்டும், நெவர் கன்சிடர். பாஸ்போர்ட்ல இந்த பிடி டிகிரியை மட்டும் வச்சு பாஸ்போர்ட்ல ஏற்றி காமிங்க ஐயா. அதனாலதான் சிஎஸ்சி ஆள் எடுக்கும் போதெல்லாம் ஞானமா எடுத்துக்கிடுவாங்க, டிகிரி முடிச்சுட்டு வாழ்வாங்க. டிகிரி முடிச்சிருந்தாதான் அவங்களுக்கு ஒரு ரெகக்னைசேஷன் கிடைக்கும். டிகிரி முடிச்சா யாருக்கு வேணாலும் கிடைக்கும்ல. இப்ப நான் பிஏ முடிச்சிட்டேன், நான் பிஏ சோசியாலஜி, இப்ப எம்ஏ படிச்சுட்டு இருக்கிறேன். இப்ப நான் வந்து பிஏ படிச்சு முடிச்சேன், எம்ஏ படிச்சு முடிச்சிட்டேன். என் பாஸ்போர்ட்ல வந்து இமிகிரேஷன் எக்ஸம்ஷன் கிடைக்கணும் அப்படின்னா டிகிரி கட்டாயமா தேவை. வெறும் நீங்க பிடிங்கிற டிகிரி வச்சு நீங்க பண்ணி காமிச்சிருக்க பார்ப்போம். ஒருத்தர் +2 முடிச்சுட்டு டைரக்டா பிடி படிச்சு முடிச்ச ஒரு மனுஷனை கூப்பிட்டுட்டு அந்த பிடி டிகிரியை பாஸ்போர்ட்டோட இணைச்சு காமிங்க, நான் பைபிள் கீழே வைக்கிறேன். யார்கிட்ட கதை விட்டுட்டு இருக்கிறாங்க? சாரி, எங்கேயோ போயிட்டு எங்கேயோ வந்துட்டேன். இப்படி செராம்பூர் வந்து இப்படி இருக்குதுதான் செராம்பூருடைய கதை, சரிங்களா? அதனால ஏடிஏ படிச்சாலும் சரி, அப்பனா சாமையா நம்ம ஏடிஏ டிகிரி கொடுக்குறோம், இட்ஸ் a valuable டிகிரி. அதனால ஐயோ பைபிள் காலேஜ் நிப்பாட்டிடாதீங்க. ஐயா பைபிள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறாங்க நம்மள்ட்ட, பிடிஹெச் ஏடிஏ படிக்கிறாங்க, ரெகக்னைஸ்ட். இந்த ஏடிஏ டிகிரியை வச்சு செராம்பூர் டிகிரியை வச்சு நீங்க ஃபாரின் போனீங்க அப்படின்னா அங்க உள்ள காலேஜ் உங்களை ரெகக்னைசேஷன் பண்ணும். அதை நான் சொல்லிடணும். ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் இருந்தா ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் இருக்கணும்ல. இப்போ நீங்க இங்கிலாந்து சர்ச்சுக்கு போறீங்க, சர்ச் ஆஃப், இப்போ நீங்க வந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி போறீங்கனாலும் சரி, அல்லது வேற எங்க போறீங்கனாலும் சரி, உங்களுடைய சர்டிபிகேட் செராம்பூர் யூனிவர்சிட்டின்னு இருக்கு அப்படின்னா, அல்லது ஏடிஏ ஏசியன் தியாலஜிக்கல் அசோசியேஷன் சீட் இருந்துச்சுன்னா வேல்யூட் பண்ணுவாங்க, ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதையும் நான் சொல்லணும், சும்மா நெகட்டிவ் மட்டும் சொல்லிட்டு போக கூடாதுல்ல. இப்போ நம்ம பிடிஹெச் ஏடிஏ தமிழ் வழியில நடத்துறோம். குறைந்த ஃபீஸ், ஒரு பாடத்துக்கு 1250 ரூபா ஃபீஸ் வைக்கிறோம், எக்ஸாம் ஃபீஸு. கிராஜுவேஷனுக்கு நீங்க அங்க வர்றதா உங்க செலவு, கேரளாக்கு வர்றதுக்கு மட்டும் உங்க செலவு. மற்றபடி அங்க தங்குறது, சாப்பாடு, அடுத்தாப்புல பட்டமளிப்பு விழா, ட்ரெஸ் ஃபீஸு, கோர்ஸ் ஃபீஸு, சர்டிஃபிகேட் ஃபீஸ் எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம 1250 ரூபா வாங்குறோம், சரிங்களா?
வெறும் இந்த 3 டிகிரி இந்த ஏடிஏ டிகிரி நீங்க முடிச்சுட்டு நீங்க ஆஸ்திரேலியா போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க எதுல படிச்சிருக்கீங்க? நான் ஏடிஏ பிடிஹெச் படிச்சிருக்கிறேன் அப்படின்னா ரெஸ்பெக்ட், உடனே ரெகனைசேஷன் பண்ணுவாங்க. நம்மள்ட்ட எம்டியூ இல்லை, வி ட்ரை டு கெட் எம்டியூ. சரிங்களா? சீக்கிரம் எம்டியூ கூட வர்றதுக்காக ஜாப் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அல்லது நம்மளே திருப்பியும் சராம்பரிது கொண்டு வந்தாலும் கொண்டு வருவோம், கருத்திற்கு சித்தமானால். ஃபர்ஸ்ட் நீங்க சராம்பர் வேல்யூ இல்லைன்னு சொல்றீங்க, ஆனா கொண்டு வரேன்னு சொல்றீங்க. தப்பு. நான் தெளிவா சொல்றேன், என்னுடைய ஸ்டேட்மெண்ட் வெரி கிளியர். நீங்க ஏடிஏ டிகிரியா இருந்தாலும் சராம்பு டிகிரியா இருந்தாலும் கவர்மெண்ட், இந்தியன் கவர்மெண்ட் உங்களை அங்கீகரிக்காது. சரிங்களா? கேத்தலிக் பிரீஸ்ட் மட்டும் தான் அவங்களுடைய கணக்கு, மற்ற எல்லாருமே அவங்க கணக்குக்கே வரமாட்டோம். அதனாலதான் எல்லா துறைக்கும் டிபார்ட்மெண்ட்டுக்கும் முதல்ல யாரை தூக்கி போடுவாங்கன்னா கேத்தலிக் ஃபாதர்ஸ் தான் வைப்பாங்க. சிறுபான்மை துறைக்கு யார் தலைவர்? கேத்தலிக் ஃபாதர் தானே. அதுக்கு அடுத்தாப்புல தானே சிஎஸ்ஐ. பெந்தைகோசையில யார் இருக்கா? சரிங்களா? தியாலஜி ரெகுலேஷன் ரொம்ப தேவை. நம்ம சரி, இது நான் வேற மாதிரி போயிட்டேன். இந்த அகஸ்டின் ஜீவக்கணி, அவர் அகஸ்டின் ஜீவக்கணி அவர் என்ன செய்வார்னா டோட்டல் அகெயின்ஸ்ட் பைபிள். அவன் சராம்பூர் யூனிவர்சிட்டி என்ன கற்றுக் கொடுக்குன்னா லிபரல் தியாலஜி. லிபரேஷன் தியாலஜி வேற, லிபரல் தியாலஜி வேற. விடுதலை இறையியல் என்பது வேறு, தளர்வு இறையியல் என்பது வேறு. நீங்க அந்த வேர்டை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். லிபரல் தியாலஜி என்றால் தளர்வு இறையியல், லிபரேஷன் தியாலஜி என்றால் விடுதலை இறையியல். விடுதலை இறையியல் என்பது வேறு, தளர்வு இறையியல் என்பது வேறு. சராம்பூர் யூனிவர்சிட்டி ஃபாலோஸ் த லிபரல் தியாலஜி, தளர்வு இறையியலை அது பின்பற்றுகிறது. சரிங்களா? ஆமா. இப்ப இந்த தளர்வு இறையியலை சராம்பூர் யூனிவர்சிட்டி பின்பற்றுகிறது. அதை அதிகமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி 100% வெற்றி அடைவது தமிழ்நாடு இறையியல் கல்லூரி. கம்ப்ளீட் அண்ட் கம்ப்ளீட், டோட்டலா. இதனால என்ன புண்ணியம்? அப்ப என்ன நடக்குதுன்னா, வேதாகமத்தை விசுவாசிக்காத போதகர்கள் 70%, பரலோகம் நரகத்தை விசுவாசிக்காத போதகர் 70%. இவர் நின்று போதித்தால், நான் யாரையும் குறை சொல்லல, தெளிவா இருக்கிறேன் என் தியாலஜில, நான் யாரையும் குறை சொல்லவில்லை. சரிங்களா? நேத்து நான் கிளாஸுக்கு வந்துட்டு இருந்த போது என் கூட பாஸ்டர் குமார் வந்துட்டு இருந்தார். இப்போ ஏதோ ஓம் ஷாலோமா, ஏதோ ஒரு குறும்படம் வந்திருக்கான் ஓம் ஷாலோம்னு. எனக்கு அதெல்லாம் டைம் இல்லை பார்க்கறதுக்கு. 7 பாட்டோ 8 பாட்டோ அனுப்பிட்டு இருக்காங்க அப்படின்னாங்க. இன்பாக்ஸ்ல வந்துச்சு, எனக்கு தனிப்பட்ட முறையில் இன்பாக்ஸ்ல வந்துச்சு, நான் பார்க்கல. என்னையா அது எனக்கு வந்துச்சு, என்னையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். அவர்தான் நம்ம பாஸ்டர் கூட இருக்கிற பாஸ்டர் சொல்லிட்டு இருந்த வந்தாரு. பாஸ்டர், அது வேற ஒன்று விட ஒரு பிராமின் பொண்ணு ரசிக்கப்பட்டு அவங்க கலாச்சாரத்தையும் யூதருடைய கலாச்சாரத்தையும் இணைச்சி கொண்டு போற மாதிரி இருக்கு. நம்ம லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், கடைசியில அந்த கதை வந்து லவ் பண்ணி கல்யாணம் முடிக்கிற மாதிரி தான் போகுது. இதுக்கு பாஸ்ட் என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்குது. இதுக்கு வடக்க இருக்கிறதான இந்தியா முழுவதும் பிரபலமா அறியப்பட்டதான ஒரு மாபெரும் மிஷினரி இயக்கத்தினுடைய தலைவர் தான் ஹிந்தியில டப்பிங்க்கு முழு செலவையும் நான் ஏத்துக்கிறேன்னு சொன்னாரு அப்படின்னு சொன்னாப்புல. ஐயோ, என்னையா இது காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த ஆளு ஏற்கனவே எனக்கு வேணாம், நான் சொன்னா அது வேற மாதிரி ஆயிரும், போடட்டு எழுதட்டுமான்னு கேட்டேன். வேணாம் பாஸ்டர், வேணாம் பாஸ்டர்னாரு. ஏற்கனவே ரமேஷ் வந்து என்ன போட்டாருன்னா, இந்து வேற, நான் வந்து இந்து தான், ஆனா நான் கிறிஸ்துவ தான் வழிபடுறேன்னு சொல்லிட்டு ஒரு கோட் சீன் வரும். அதுக்கு எதிர்த்து நான் போட்டேன், ஹூ இஸ் இந்துன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் எழுதினேன். வேற நான் எழுதல, வாட் டாக்டர் அம்பேத்கர் சேஸ், நாட் அம்பேத்கர் சேஸ், வாட் த கவர்மெண்ட் சேஸ். 1911 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் பிரகாரமாக இந்திய பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரு ரூல் கொண்டு வரான். என்ன கொண்டு வரான்னா, யாரெல்லாம் இந்துன்னு சொல்லிட்டு ஒரு ரூல் கொண்டு வரான். ஹூ இஸ் இந்து சொல்லுங்க பார்ப்போம். நம்பர் 1, கருவறைக்குள் நுழைய தகுதியற்றவன் இந்து அல்ல. மாட்டுக்கறி சாப்பிடுபவன் இந்து அல்லன். பிராமண குருக்களை தனக்கு குடும்ப குருக்களாக வைக்காதவன் இந்து அல்லன். சரிங்களா? தான் தொட்டால் யார் தீட்டுப்படுகிறார்களோ, தீட்டுப்படாமல் இருக்கிறோ அவன், இப்படி ஒரு 10 ஸ்டேட்மெண்ட் போகுது. இப்ப நான் தொடறேன், தான் தொடுவதால் தீட்டுப்பட்டால் நான் இந்து அல்ல.
இவன் தான் இந்து அல்லன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் வச்சேன். வேற எதுவுமே எழுதல. இப்ப சொல்லுங்க யார் ஹிந்து அப்படின்னு. அதுக்கு பாஸ்கரதாஸ் ஐயா பேராசிரியர், அவர் பெரிய ஆளுங்க ஐயா. அவர் எம்சிசி காலேஜ்லேயே ரிட்டையர்டு ப்ரொஃபஸர், பயங்கரமான சைவ சமய ஆய்வாளர். அவரு எனக்கு எதிர்த்து 1 மணி நேரம் பேசியிருக்கிறார். ஷோ அந்த அளவுக்கு ஒருத்தே இல்லைங்க அப்படின்னு. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நான் பாவம் பாஸ்கரதாசை விட்டு பேச வச்சிட்டாரு, குழம்பி தள்ளிட்டாரு. என் பேரே சொல்லிட்டாங்க, டேவிஸ் வந்து இப்படி கேட்டுட்டான் இப்படி கேட்டுட்டான் இப்படி கேட்டுட்டான். நான் கேட்கதான் செய்வேன். வேணா லிங்க் நான் அனுப்பித்தாரு, கேட்டு பாருங்க, சிரிப்பா இருக்கும். அதாவது அவருக்கு அப்படி வளர்கிறா இப்படி வளர்கிறா. நான் வளரவே இல்லை, நான் தெளிவா இருக்கிறேன். ஆர்கியூமெண்ட்னு வந்துச்சுன்னா கருத்தியல் ரீதியா பேசணும். சும்மா வள கொலலாம் பேசக்கூடாது. இப்ப இந்த ஓம் ஷாலம் பாருங்க. அப்ப ஓம் ஷாலம் அப்படின்னா நீ என்ன கொண்டு வர? நாங்க பிராமணர்கள் தனித்து தான் இருப்போம். இந்த 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 ரட்சிக்கப்பட்ட பிராமணர்கள் சாட்சி இதெல்லாம் கடுமை. அப்பனா ஒரு அருந்ததியத்துல இருந்து ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டாருன்னா ஒரு ரட்சிக்கப்பட்ட அருந்ததியர் சாட்சி நீ போடுவியா? என்னத்த குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு இருக்கீங்க? சாரி அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். என் வசனத்துல நான் நிக்கிறேன். அப்போ சராம்பூரும் ஒரு குழப்படி அடிச்சு மக்கள் மத்தியில ஒரு அவநம்பிக்கையை ஒரு பக்கம் பரப்பிக்கிட்டு இருக்குது. இவங்க நாங்க பிராமணர் ரட்சிக்கப்பட்ட எங்களுக்கு மட்டும் தனி சபை. ரட்சிக்கப்பட்ட பிராமணர்களுக்கு மட்டும் தனி சபை. இதைத்தானே என் மிஷினரி எதிர்த்தாங்க. தஞ்சாவூர்ல வெள்ளாளர்கள் என்ன செய்யறாங்கன்னா எங்களுக்கு தனி சபை வேணும்னு சொல்லும் போது எதிர்த்து போராடி யாரு அவர் அந்த ரெவரண்ட் ஆப்ரோ வெளுத்து போட அப்படின்ட்டாரு. ஒழுங்கு மரியாதை எல்லாம் ஒண்ணு போல உட்காரு அப்படின்ட்டாரு. இதை எதிர்த்து கேட்டவர் தான் வேதனையா சாஸ்திரியார். அதனாலதான் அவருக்கு கொஞ்சம் வேலை போச்சு. ஏன்னா வரலாறு. சமத்துவ சாப்பாடை சாப்பிடுன்னு சொல்லி சொன்னதான ஜியு போப்ப சவுட்ல அடிச்சாங்க தஞ்சாவூர்ல. அடிச்சுட்டு அப்படியே இங்கிலாந்து போனவர் தான் திருப்பி இந்தியாவுக்கே வரல. ஆனா நாம என்ன பெருமை பெறுகிறோம்? ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறார் அப்படிலாம் அவருடைய கல்லறையில இல்லை, அது வேற விஷயம். அப்போ இப்படிப்பட்ட சூழலில் இருந்து ஆயர்கள் எழும்பி பிரசங்கம் பண்ணா, நரகத்தையும் பரலோகத்தையும் விசுவாசிக்காத ஒருவன் பிரசங்கம் பண்ணா எப்படி இருக்கும்? நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். கர்த்தருடைய இடத்திலிருந்து தகப்பன் பேசுகிறான். அப்போ we are standing, see, God did not appear in physical. We stand in front of the people, physically we are appearing and speaking the God's word. அதனால தான் நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் சொன்னார் இல்லையா? அதோடைய பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா? ஆசாரியன்ட்ட உப்பு கொண்டு வருவாங்க. உப்பிடாத பலிகள் எந்த பலியும் ஏற்றுக்கொள்ளப்படாது. சரிங்களா? அப்ப மக்கள் பலி கொண்டு வருவான், ஆசாரி அதுல உப்பு சேர்க்கணும். இப்ப இந்த உப்பை சேர்க்கானா இல்லையா என்று சொல்லி யாருக்கு மட்டும் தெரியும்னா ஆண்டவருக்கு மட்டும் தான் தெரியும். மக்கள் நினைப்பா ஆசாரியன் இதுல உப்பு சேர்க்கிறான் அப்படின்னு. ஆண்டவர் பார்க்கிறார் இவன் உப்பு சேர்க்கிறான் அப்படின்னு. அப்போ தேவனுக்கும் மனிதருக்கும் நடுவாக ஆசாரியன் ஒரு உப்பாக இருக்கிறான். உப்பு சேர்க்கிறதான அந்த பொறுப்பில இருக்கிறான். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஆசாரியன் உப்பு சேர்க்கிறானா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் நீங்கள் முழுவதும் உப்பா இருக்கிறீர்கள். ஏனென்றால் உங்கள் வார்த்தைகள் உப்பினால் சாரமேற்றப்பட்டதாக இருப்பதாக. தேவனுடைய வார்த்தைகள் ஜீவன் உள்ளவைகள். கட்டளை ஜீவன் உள்ளது. அதனால நம்பிக்கையே இல்லாமல் தங்கள் பிழைப்புக்காக மக்களுக்கு போதனை செய்வது ஐயோ. ஜெபிப்போம். பிதாவே, நான் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி அந்த அரும்பெரும் தலைவர்கிட்ட சொல்லுங்க ஐயா, வட இந்தியாவில் இருக்கிற அந்த அரும்பெரும் தலைவர்கிட்ட சொல்லுங்க, தயவு செய்து
இதுல ஈடுபடாதீங்க, வேண்டாம் அப்படின்னு. அப்படி ஈடுபட்டா ரிக்குவேதத்தை ஏத்துக்கொள்ற மாதிரி ஆயிடும், எஜுர்வேதத்தை ஏத்துக்கொள்ற மாதிரி இருக்கும். இதுக்கு எத்தனையா நம்ம போராடிட்டு இருக்கிறோம், இது எத்தனையா நம்ம பிரசங்க சுவிசேஷம் அறிவிக்கிறோம். திருப்பி அந்த தலைவர் பேர் வேணும்னா தனிப்பட்ட முறையில் கேளுங்க, எல்லாத்துக்கும் சொல்ல மாட்டேன், கேட்கறவங்களுக்கு மட்டும் நான் சொல்றேன். கேள்விப்பட்டேன், உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது, சத்தியமா தெரியாது, சத்தியமா தெரியாது, சத்தியமா தெரியாது, கேள்விப்பட்டேன், அவ்வளவுதான். அவர் செயல்பட்டால் கடுமையாக கண்டனங்கள் என்கிட்ட வரும், செயல்படாமல் போனால் கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பார். பிதாவே உம்முடைய குமாரனாகிய இயேசுவாக மசியாக பின்னுலக நாமத்தில் வருகிறோம். இந்த நாளிலே ஒரு தகப்பன் கர்த்தருடைய இடத்திலிருந்து பிள்ளைகளுக்கு புத்திமதி சொல்லுகிறான். அந்த புத்திமதி தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. இந்த வார்த்தையை நான் நம்பும் பொழுது ஜீவனுள்ளதாக இருக்கிறது. அந்த ஜீவன் எனக்குள்ளாக கிரியை செய்கிறது. விசுவாசம் இல்லாமல், பரலோகத்தை விசுவாசிக்காமல், நரகத்தை விசுவாசிக்காமல், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காமல் இன்றைக்கு போதிக்கிறதான போதனைகளும் போதகர்களும் எழும்பி விட்டார்கள். இந்த கடைசி காலத்திலே இவர்களுக்கு நாங்கள் எச்சரிக்கையாக இருந்து எங்களை நாங்கள் பரிசுத்தவான்களாகவும் சுத்தவான்களாகவும் காத்துக்கொண்டு ஜீவிக்க எங்களுக்கு பலன் தாரும். கலந்து கொண்ட அத்தனை பேரையும் ஆசீர்வதியும், பலப்படுத்த சகாயம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொண்டோம் பிதாவே, ஆமென். ஷாலோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஷாலோம் டு ஆல்.